தீர்க்க. பேரின்பம்ங்கிறது ஜாய் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன். ஜாயின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் என்கேஜேவி நான் யூஸ் பண்ணுறேன் நிறைய நேரத்தில், சில நேரத்தில் என்ஐவி யூஸ் பண்ணுவேன். என்கேஜேவியில் ப்ளஷர்ஸ் அப்படின்னு வருது. ப்ளஷர்ஸ், ஐ ட்ரிங்க் ஃப்ரம் த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் யுவர் ப்ளஷர்ஸ். ப்ளஷர்ஸ்னால் இன்பங்கள், இங்கே பேரின்பம்னு சொல்லியிருக்குது. கரெக்டு தான். அது இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, ஏதேன் தோட்டம் இருக்குது பாருங்கள். ஏதேன் தோட்டத்தினுடைய பேரே பேரின்பங்களின் ஸ்தலம் என்பது தான் அதனுடைய அர்த்தம். இன்பத்தின் இடம், அதுதான் ஏதேன் தோட்டம். ஏதேன்னாலே இன்பம், அப்படி தான் உண்டாக்குனார் கடவுள். அப்போ சங்கீதக்காரன் இதை எழுதும்போது எதை யோசித்து பார்க்குறான்? ஆதாம் ஏவாள் இவனுடைய முப்பாட்டனுங்க அங்கே அனுபவித்த அந்த இன்பம், கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டது அருமையான தோட்டம், அதில் இருந்த வசதிகள், ஒரு மனுஷனுக்காக மரஞ்செடி கொடிகள், ஆயிரக்கணக்கான மரஞ்செடி கொடிகள், 4 நதிகள் ஓடுகிறது, பொன் விளைகிற பூமி, இப்படி உண்டாக்கி கொடுத்தார். அற்புதமான ஏதேன் தோட்டம், வளமான ஏதேன் தோட்டம். பொன் போய் கடையில் வாங்கிட்டு வர்ற அரசவரன் பொன் இல்லை, பொன் விளைகிற தங்க சுரங்கங்கள் நிறைந்த பூமி, 4 நதி ஓடுது, ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு ஆயிரக்கணக்கான மரஞ்செடி கொடிகள். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே பெரிய காரியம்னு நினைக்கிறோம். நம்ம ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, 2 நாளைக்கு ஒருக்கு கரெக்டாக வந்துடுது, நாங்கள் அண்டாங்குண்டாலாம் நிரப்பி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறோம் சந்தோஷமாக. ஒரே ஆளுக்கு 4 நதியை விட்டார், எவ்வளோ வேணாச்சு அனுபவின்னு. அதுதான் கர்த்தர், அதுதான் ஏதேன் தோட்டம், அதுதான் இன்பங்கள், பேரின்பம். இந்த பேரின்ப நதியில் என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் சங்கீதக்காரன். எவ்வளவு ஆவிக்குரிய இன்பங்களையும் சரீரப்பிரகாரமான இன்பங்களையும் எவ்வளவு அருமையான வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீர் அப்படின்றான். நான் சொல்கிற மாதிரி மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம் குடும்பத்தை கொடுத்தாரு. இது எல்லாம் பேரின்பம், இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், தாகத்தை நான் தீர்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்க. அதுதான் பாடணும் இப்போது. அப்போ அந்த பேரின்ப நதி, அதில் தாகத்தை தீர்க்கிறார், திருப்தி உண்டாக்குகிறார். அவருடைய வீட்டிலிருந்து அந்த சம்பூர்ணத்தினால் திருப்தி உண்டாக்குகிறார். அவருடைய நிறைவு நமக்கு வந்து கிடைக்கிறது, சம்பூர்ணம் வந்து கிடைக்கிறது. இந்த பேரின்ப நதியிலே நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறோம். அவருடைய வீட்டில் சாப்பாடு நமக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை சாப்பிட்றோம், திருப்தி ஆகிறோம். இந்த பேரின்ப நதியில் குடித்து நாம் தாகம் தீர்த்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்மளை ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லா விதத்திலும் திருப்தி ஆக்குகிறவர். இன்பங்களால்